தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் நெருங்கி வரும் வேளையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் பல்வேறு கருத்து கணிப்புகள் பெரும் விவாதங்களை கிளப்பி வருகின்றன. அந்த வகையில் தற்போது இணையத்தில் தீயாக பரவி வரும் ஒரு கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக இந்த ஆய்வின் முடிவுகளின்படி ஆளும் திமுக கூட்டணி 178 இடங்களை கைப்பற்றி அசூர பலத்துடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 56 இடங்களை மட்டுமே பெற்று பலவீனமடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெறாது என்றும், அதன் வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை விட குறைவாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசித்திரமான புள்ளி விவரங்கள் விஜய் ரசிகர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த ஆய்வறிக்கை வெளியான சில நிமிடங்களிலேயே நெட்டிசன்கள் இதனை கடுமையாக விமர்சிக்க தொடங்கிவிட்டனர். பொய் சொன்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா என்ற கேள்வியோடு இந்த பதிவின் கமெண்ட் செஷனில் நெட்டிசன்கள் வசைபாடியும் வருகிறார்கள். குறிப்பாக அரசியலில் இன்னும் முழுமையாக களமிறங்கி மாநாடுகள் மற்றும் பிரச்சாரங்கள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி வரும் விஜய்க்கு 0 இடங்கள் என்பது திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் என அவருடைய ஆதரவாளர்களும் சாடி வருகிறார்கள். சீமானின் வாக்கு வங்கியை விட விஜயின் வாக்கு வங்கி குறையும் என்ற கணிப்பு கள யதார்த்தத்திற்கு முற்றிலும் மாறானது என்றும், இது குறிப்பிட்ட ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக ஜோடிக்கப்பட்ட பெய்டு நியூஸ் என்றும் இணையவாசிகள் கிண்டல் அளித்தும் வருகிறார்கள். பொதுவாக ஒரு புதிய கட்சி களம் காணும் போது அதன் தாக்கம் தேர்தல் முடிவுகளில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் என்பது அரசியல் வரலாறு. அப்படி இருக்கும்போது விஜயின் வருகை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கிகளிலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகவே உள்ளது. அதாவது சர்வே முடிவுகளின்படி இப்போதைக்கு ஆளும் கட்சியான திமுக கூட்டணி தான் கிங். அதாவது ஆளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் பதவியேற்பார். எதிர்க்கட்சி வரிசையில் அதிமுக அமரும். இரண்டாவது முறையாக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடையும். ஆனால் விஜயின் வருகை வாக்குகளை எப்படி பிடித்திருக்கிறது என்பதுதான் ட்விஸ்ட். திமுக கூட்டணி 45% வாக்குகளை வென்று ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி 35% வாக்குகளை வெல்லும். தமிழக வெற்றிக் கழகம் 11% வாக்குகளை வெல்லும். விஜயின் டிவிசி முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை 11% எட்டி பிடித்திருப்பது திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஒரு சிறிய டென்ட் போட்டிருப்பதை உறுதி செய்கிறது. சீட் கணக்கு கோட்டையில் யார் என்றால் வாக்கு சதவீதத்தை விட அது இடங்களாக மாறும் போது மேஜிக் நிகழ்கிறது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 178 இடங்கள் வென்று ஆட்சி அமைக்கும். அதோடு தனிப்பெரும் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கும். இதனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை. யாரும் ஆட்சியில் பங்கு கேட்க வாய்ப்பில்லை. குறிப்பாக அதிமுக கூட்டணி 56 இடங்கள் வெல்லும். தமிழக வெற்றிக் கழகம் கணிசமான வாக்குகளை பிரித்தாலும் அவை தொகுதிகளாக மாறுவதில் இன்னும் சில சவால்கள் இருப்பதையே சர்வே காட்டுகிறது. அதிலும் முக்கியமாக இந்த சர்வேயின் மிக முக்கியமான அலர்ட் இதுதான். சுமார் 21 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் என்பது 5%க்கும் குறைவாகவே இருக்கிறது. அதாவது கடைசி நேர திசை மாற்றங்கள் இந்த தொகுதிகளின் முடிவை மாற்றக்கூடும். இங்கு தமிழக வெற்றிக் கழகம் பிடிக்கும் வாக்குகள் தான் அதிமுக அல்லது திமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கப் போகிறது. தமிழகம் தழுவிய அளவில் எடுக்கப்பட்ட இந்த சர்வேவில் பாலின ரீதியாகவும் வயது ரீதியாகவும் விரிவான தரவுகள் சேகரிக்கப்பட்டன. ஆண்கள் 10,238 பேர், பெண்கள் 10,533 பேர், திருநங்கைகள் 50 பேர். வயது வாரியான பங்களிப்பில் இளைய தலைமுறையினின் ஆர்வம் இந்த முறை மிக அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி தற்போதைக்கு பலமாக தெரிந்தாலும் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க போராடுகிறது. விஜயின் தாவேகா 11% வாக்குகளை தட்டி செல்வது வரும் காலங்களில் தமிழக அரசியலில் ஒரு புதிய முக்கோண போட்டிக்கு வித்திட்டுள்ளது. 5%க்கும் குறைவான இடைவெளி கொண்ட அந்த 21 தொகுதிகள் தான் 2026 கேம் சேஞ்சர். இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் 34,220 வாக்காளர்களிடம் அக்னி நியூஸ் சர்வீஸ் நிறுவனம் நடத்திய மெகா சர்வே வெளியாகி உள்ளது. சர்வே முடிவுகளின்படி இப்போதைக்கு ஆளும் கட்சியான திமுக கூட்டணி தான் கிங். அதாவது ஆளும் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும்.
முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்பது உறுதி. எதிர்க்கட்சி விசையில் அதிமுக அமரப்போவது உறுதி. 2வது முறையாக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைவது உறுதி. ஆனால் தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பு அறிக்கையின்படி அதிமுக பிளஸ் கூட்டணி பின்வரும் 12 மாவட்டங்களில் 0 இடங்களை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் 10 தொகுதிகள், சென்னை 16 தொகுதிகள், காஞ்சிபுரம் 4 தொகுதிகள், நீலகிரி 3 தொகுதிகள், கரூர் 4 தொகுதிகள், திருச்சிராப்பள்ளி 9 தொகுதிகள், பெரம்பலூர் 2 தொகுதிகள், திருவாரூர் 4 தொகுதிகள், தஞ்சாவூர் 8 தொகுதிகள், ராமநாதபுரம் 4 தொகுதிகள், அரியலூர் 2 தொகுதிகள், மயிலாடுதுறை 3 தொகுதிகள். இந்த கருத்து கணிப்பின்படி மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திமுக பிளஸ் கூட்டணி முழுமையாக கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்கள் முழுக்க செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களையும் அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகளையும் முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படுவதாக பார்க்கப்படுகிறது. மகளிர் நலத்திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் முக்கிய தேர்தல் உத்தியாக முன்வைக்கிறது திமுக. பெண்களின் சமூக பொருளாதார கல்வி நிலையை மேம்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் கள அளவில் அந்த கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும் காரணியாக பார்க்கப்பட்டும் வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுவது அடித்தட்டு நடுத்தர குடும்பங்களின் வாழ்வாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதனுடன் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் அரசு நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்வது ஒரு பெண் மாதம் சராசரியாக 800 முதல் 1000 ரூபாய் வரை சேமிக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நேரடி பொருளாதார பலன்கள் குடும்பத் தலைவர்களிடையே ஆளும் கட்சி மீதான நன்மதிப்பை தக்க வைத்துள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். கல்வித்துறையில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர ஊக்கத்தொகை உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கையை அதிகரித்துள்ள நிலையில் இது இளம் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு முக்கிய சாதனையாகவும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அந்த கூட்டணியின் பலத்தை மேலும் கூட்டும் வகையில் அமைந்துள்ளன. மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாகவும் புதுமை பெண் உதவித்தொகையை 1500 ரூபாயாகவும் உயர்த்துவது தொடர்பான அறிவிப்புகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இல்லத்தரசிகளுக்கான 8000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வாங்கும் கூப்பன், மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் போன்ற வாக்குறுதிகள் பெண்களின் பொருளாதார தேவைகளை மையமாக கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. மேலும் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பிற்காக அறிவிக்கப்பட்டுள்ள பிங்க் பெட்ரோல், 1000 ரூபாய் புதிய குழந்தை காப்பகங்கள் போன்ற நவீன கால தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டங்கள் நகர்ப்புற பெண் வாக்காளர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளதாக கருதப்பட்டும் வருகிறது. இத்தகைய அறிவிப்புகள் தேர்தல் களத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பெண்களின் ஆதரவை பெற்றுத் தருவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களாக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக 5 ஆண்டுகால திட்டங்களை மக்களிடம் சேர்க்க தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை நடிகர் விஜயின் அரசியல் தாக்கம் அதிகமாகவே இருந்தாலும் ஓட்டுக்கள் சரிபாதியாக பிடிந்து திமுகவே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது சர்வே முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.